இவங்க ஈகனிக்கு வேற பண்றாங்க. அல்லாவே அல்லாவேன்னு ஒரு 1000 வாட்டி அந்த வீடியோல புருஷ பொண்டாட்டி 2 பேரும் சொல்றாங்க. அந்த அல்லாவின் பிளெஸிங்ஸ் உங்க மூலமா எனக்கு கிடைக்குது, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு இவங்க தான் அந்த ஏழை மக்களுக்கு சொல்லணுமே தவிர நன்றி சொல்லுங்க, அழகா சொல்லுங்க அப்படின்னு இவங்க கேட்டு வாங்கிக்க கூடாது. இது என்ன சொல்றதுன்னே புரியல. இதுதான் எங்க பிரச்சனை. கையெழுத்துட்டாங்க, கையை கீறிட்டாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க கோவப்படுறீங்க. அதுக்கும் நீங்க தான் காரணம். ஏன்னா காரு நிப்பாட்டி நீங்க கீழே இறங்கி கையில கிஃப்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? சோ நீங்க ஏன் இதை பத்தி பேசவே இல்லைன்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் பேசாததுக்கு ரீசன் எல்லாரும் பேசிட்டாங்க. அவங்களே உணர்ந்து ஒரு மன்னிப்பு வீடியோவாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு வாரமா வெயிட் பண்ணேன். அந்த மாதிரி வீடியோ எதுவும் வந்ததா தெரியல. அப்படி ஏதாவது போட்டிருக்காங்கன்னா சொல்லுங்க மக்களே. சோ எனிவே, இந்த ஈத் அன்னைக்கு நம்ம இர்ஃபான் பண்ண சம்பவம் மிகவும் மோசமான ஒரு விஷயம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆக்சுவலி நான் இர்ஃபானை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். முன்னாடி, இப்போ கிடையாது. சொந்த காலில் நின்று எந்த காட்ஃபாதரும் ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாம உழைச்சு சாதிக்கிற யாரா இருந்தாலும் அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்படி ஒரு செயல் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? தானம் பண்றது தெய்வீகமான ஒரு விஷயம். நானே நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிருக்கேன். நானே நிறைய ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவேன். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்றதுக்கு பேர் தான் தானம். நம்மளும் சேரிட்டி எல்லாம் பண்ணும்போது வீடியோ எடுப்போம், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதுக்கு பின்னாலே இருக்கிற நோக்கம் விளம்பரம் கிடையாது. டொனேஷன் வாங்க முடியும், இன்னும் நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். சோ அந்த வகையில இவங்க வீடியோ எடுத்திருந்தால் கண்டிப்பாக அதை நான் சப்போர்ட் தான் பண்ணிருப்பேன். ஆனா இவங்களோட நோக்கமே தப்பா இருக்கு. நீங்க கோவப்பட்டாலும் ஒரு நியாயம் இருக்கு, நீங்க சிரிக்கிறீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அதுவும் பத்துலன்னு ஏதோ அவங்க வில்லன்ஸ் மாதிரி இவங்களை அட்டாக் பண்ணி வரும்போது இவங்க ஹீரோ மாதிரி அவங்களை சேவ் பண்றாங்களா? இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு கிரிஞ்சின் உச்சக்கட்டமா அந்த வீடியோ இருக்கும். கிரிஞ்சையும் தாண்டி ரொம்ப அன்ஃபேரா அநியாயமா இருக்கு. சோ இனிமேலாவது இந்த மாதிரி சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிள் விஷயங்கள் பண்ணாம அவங்களுக்கு இருக்கிற 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இவங்க ஒரு பாசிட்டிவ் இன்ஃபுளுசரா இருந்தால் நல்லது.